அந்த பேட்டி உண்மையிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்க்கட்சிகளும் வயிற்றில் அமிலத்தை சுரக்க செய்துவிட்டு இன்னைக்கு ராணுவ தலைமை தளபதிக்கு 1 மாதம் காலம் பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அது ஒரு பயம் தான், அதையும் பேசுறாங்க. அதாவது டெல்லி கேபினெட்ல யார் இடம் பிடிப்பது என்பது வேறு. அதை விட ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூப் என்னன்னா, பிரியாணிக்கும் ஸ்வீட்டுக்கும் டெல்லியில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க திமுக. கடந்த UPA 1 UPA 2 உங்களுக்கு கிடைச்ச மாதிரி 4 கேபினெட் 5 MOS கிடைக்காது. ஏன்னா இப்போ கேபினெட் ரேஸ்ல 4 பேர் இருக்காங்க. 295 இடங்கள் பிடித்து விடுவோம் என்று டெல்லியில் புலம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அண்ணாமலை 330ங்கிறாரு. இப்பதான் பிஜேபி டோன் குறைஞ்சி மாறுகிறது. ஆனால் ஒருவேளை இதையெல்லாம் விட முக்கியமான ஸ்கூப் இருக்கு. என்ன சார்? மே 30 கடைசி நாள் பிரச்சாரம் முடித்து விட்டு மோடி அவர்கள் அடுத்த 5 மணி 5:01 கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வரப்போறதா தகவல். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அவசரமா INDA கூட்டணி கூட்டம் நடக்க போகுது. அதுவும் ஜூன் 1ஆம் தேதி நடந்து போறாங்க. ஒருவேளை ஆட்சி அமைத்தால் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு திட்டம் இருக்கலாம். இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜகவுக்கும் சிக்கல் ஒரு நம்பர் குறைவாக இவங்களுக்கும் ஒரு நெருக்கடி வந்தால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும், அதை பத்தி பேசலாம். இதை விட முக்கியமா கபில் சிபில் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தார். அது எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதாவது அதுல இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கட்சியினர் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ட்விட்டர்லயும் போட்டிருந்தாரு. ஆமா, அந்த பேட்டி உண்மையிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்க்கட்சிகளும் வயிற்றில் அமிலத்தை சுரக்க செய்து விட்டது. ஏண்டா திடீர்ந்தால பூத் ஏஜென்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? ஆமா, என்னன்னா ஏதாவது செய்து பாஜக ஆட்சி பிடித்து விடும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துவிடும். ஏன்னா 400 இடங்கள் பிடித்து விடுவோம்லாம் சொல்றாங்களே, முதல் முறையாக பாஜகவின் இந்த சுருதி குறைந்திருக்கிறது. 6 கட்ட வாக்குப்பதிவு முடிந்து இன்னும் 1 கட்ட வாக்குப்பதிவு தான் பாக்கி. இந்த நேரத்தில் அவங்க பாஜகவுடைய அந்த உள்ள இருக்கிற சலசலப்பு இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு மயான அமைதி, ஒரு மரண பீதி அப்படின்ற அளவுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் இந்த கூட்டம். ஆமா, அவசரமா கூட்டுறது விமர்சனத்துக்கு உட்பட்டு தான். தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு கூட்டுவதுதான் நியாயமானது, இயற்கையானது. ஆமா, தப்பே கிடையாது. ஆனா இவங்க எதுக்கு ஜூன் 1ஆம் தேதியே கூட்டுறாங்க? ஒருவேளை பாஜகவுக்கு பெருத்த அடி ஏற்பட்டு இவர்களுக்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு வந்தால் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அதீத கற்பனையாக கூட போயிடும். ஏன்னா ரிசல்ட் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு குறைந்தபட்ச எல்லாருடைய கருத்து, ஒரு கட்சி அதிகமான எண்ணிக்கை பிடிக்கும்னா பாஜக தான். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக தான் எண்ணிக்கையில் வரும். 220 230 வந்தாலும் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்க ஜனாதிபதி முர்மு அழைப்பார். அவங்க பதவி ஏற்றுக்கிட்டு ஒரு கெடு வைப்பாங்க. ஒரு 20 நாள் 30 நாள் கூட கெடு வைக்கலாம். அந்த 30 நாளுக்குள்ள எல்லா கட்சியும் வளைத்து யாரெல்லாம் ஆதரவு தரலையோ அவங்க எப்படியெல்லாம் பேசி தங்கள் பக்கம் வரவழைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் இந்தியா கூட்டணி அவசரப்படணும்? ஏன் இந்த நெருக்கடி? இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்னன்னா, பாஜக வேறு திட்டத்தை வைத்திருக்குமா? EVM இல்லையா சார்? EVMல கபில் சிபில் சொல்றாரு. ஆமா, கபில் சிபில் சொல்றாரு. இன்னைக்கு ராணுவ தலைமை தளபதிக்கு 1 மாதம் காலம் பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அது ஒரு பயம் தான், அதையும் பேசுறாங்க. அதாவது இந்த இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் 2 முறை தான் ராணுவ தளபதிக்கு பதவி நீட்டிப்பு. 2 முறை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. அதுல 50 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டேவின் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது. 1970 இந்திரா காந்தி ஆட்சியின் தலைமையில் அப்போது ராணுவ தளபதியாக இருந்த 1 ஆண்டு காலம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இதை நேச்சுரலா வேற யாரும் தான் கொடுக்கலாம். இந்த 1 மாத பதவி நீட்டிப்பு ஏன்? இதுவும் டெல்லியில ஒரு விவாதமாக கிளம்பி இருக்கு. ஸோ வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்குமோ என்ற அச்சம் எதிர்கட்சிகளை வாட்டி வதைக்கிறது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா இவங்க கூட்டுறது தப்பு இல்லை. அந்த நேரத்தில் எல்லா கட்சியும் போறாங்க. சிவசேனா போறாங்க, ஆம் ஆத்மி போறாங்க, அகிலேஷ் போறாங்க. இப்படி எல்லா கட்சிகளும் போகும்போது திமுக மட்டும் பங்கேற்கவில்லை என்றால் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் என்ன முடிச்சு போடுவாங்க, நீங்க பிரசாந்த் கிஷோரை பார்த்தீங்க, ஆமா ஆமா, ஏன் வர மாட்டேங்கிறீங்க
அப்படின்ற பிரச்சனை எழலாம். ஆனால் இங்க திமுக என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி அமைந்து விட்டது போல பலர் கனவு காண்கிறார்கள். ஆமா, அமைச்சரவைக்கெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார். டெல்லி கேபினெட்ல யார் இடம் பிடிப்பது என்பது வேறு. அதை விட ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூப் என்னன்னா, பிரியாணிக்கும் ஸ்வீட்டுக்கும் டெல்லியில ஆர்டர் கொடுத்துட்டாங்க திமுக அப்படிங்கிறாங்க. அது சீக்கிரமாவே தேவையே இல்லையே. நீங்க 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி முடிங்க, 4ஆம் தேதி ராத்திரி சொன்னா 5ஆம் தேதி காலை ரெடியா இருக்க போகுது. ஆமா, எதுக்கு நீங்க ஸ்வீட்டு பிரியாணி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் முன்கூட்டி கொடுக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் திமுக அதிக கற்பனையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை டெல்லியில கொண்டாடணும், விமர்சனையா கொண்டாடணும்லாம் பேசி. இல்ல அது நூற்றாண்டு விழா ஒரு சிம்பிளா தான் செய்ய போறாங்க. ஏன்னா டிஆர் பாலு அந்த படத்துக்கு மலரஞ்சு செலுத்தி விட்டு சென்னை வருவதற்கு தயாராக இருக்கிறார். அங்க டெல்லியில கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது போல் நூற்றாண்டு நிறைவு விழானால அங்க இருக்கிற தலைவர்கள் வந்திருக்காங்க. அது பெருசா நடக்காது. ஏன்னா இந்த கூட்டணி கூட்டம் மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. விவாதம் 1ஆம் தேதி ஈவினிங் எக்ஸிட் போல் எப்படின்னு தெரிய போகுது. எனக்கு தெரிந்தவரை ஒரு 60-70% உண்மைத்தன்மை எக்ஸிட் போல்ல தெரியலாம், தெரிஞ்சிடும். ஆனா அதற்கு முன்பாக திமுக பிரியாணிக்கும் ஸ்வீட்டுக்கும் அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அது ஒரு மாதிரி சரியான திட்டமிடல் கிடையாது. இல்ல, அது ஏன் திட்டமிடல் கிடையாதுன்னு சொல்றீங்க? ஒருவேளை தனக்கு வெற்றி இங்க 25 தொகுதிகள் அப்படிங்கிறதுல ஒரு 24 தொகுதியை அவங்க வெற்றி பெற்றுலாம். திமுக தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளும் ஜெயிக்கிட்டாங்க கூட்டணியில. ஆமா, நீங்க மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையுமா நமக்கு தெரியாதுல்ல. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேபினெட் எல்லாம் கிடைக்குமா? இந்த முறை புதிதாக உள்ளே வந்திருக்கிறார்கள். அகிலேஷ் உள்ளே வந்திருக்கிறார், சிவசேனா உள்ளே வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இத்தனை கட்சிகள் உள்ளே இருக்குது. இது தேசியவாத காங்கிரஸ் கேட்பாங்க, அம்மா ஆத்மி கேட்பாங்க, உள்ள எல்லா கேபினெட்ல கேட்பாங்களா இல்லையா? அதுக்குள்ள இவ்வளவு நெருக்கடி. ஒருவேளை இது அதீதமான வாதமாக இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் விவாதிக்க வேண்டிய விஷயம். திமுகவுடைய கற்பனை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கேபினெட் எத்தனை கேட்பீங்க? இவ்வளவு புதிய கூட்டணி கட்சிகள் உள்ளே இருக்கும்போது நெருக்கடி அதிகமாக இருக்கும். கடந்த UPA 1 UPA 2 உங்களுக்கு கிடைச்ச மாதிரி 4 கேபினெட் 5 MOS கிடைக்காது. ஏன்னா இப்பவே கேபினெட் ரேஸ்ல 4 பேர் இருக்காங்க. டிஆர் பாலு, ராசா, தயாநிதி, கனிமொழி எப்படி நிச்சயம் கேட்பார்கள். 4 பேரும் கேபினெட் கேட்டால் எப்படி வரும்? இதுல இன்னொரு கூடுதல் நெருக்கடி என்னன்னா, திருச்சி சிவா ராஜ்யசபா எம்பியா இருக்கார். அவர் 6வது முறையாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அவர் எனக்கும் கேபினெட் பதவி வேண்டும் என்று திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்திருப்பதாக தகவல். ஏன் சார் இதுவரைக்கும் அவர் அப்படி அமைதியா இருந்தவர் தானே 6 முறை? அதுல இல்ல, அமைதியாக இருந்தார். இதுதான் கடைசி முறையான எனக்கு ராஜ்யசபா வாய்ப்பு. ஏன்னா இந்த கடைசி முறை ராஜ்யசபா கொடுக்கும்போது கட்சியில பல்வேறு குழப்பங்கள், கோபதாபங்கள், கொந்தளிப்புகள்லாம் வந்ததாக தகவல். அதனால இந்த முறையை விட்டா நம்ம மந்திரி பதவி இருக்க முடியாதுன்ற ஆசை இருக்கலாம். அதனால கேபினெட் வேணுங்கிறாரு. ஏற்கனவே கேபினெட் கொடுத்தா யாராவது மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. இல்ல, அதுதான் திமுக தலைமை ஏற்கனவே 4 பேர் ரேஸ்ல இருக்கிறாங்க. 4 கேபினெட் கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை 3 கிடைத்தால் இந்த 4 பேர் ரேஸ்ல யாரை டவுன் பண்ண முடியும்? கனிமொழி டவுன் செய்தா ஒரு என்னடாது முதல் முறை வாய்ப்பு அந்த அம்மா கிடைக்குது, ஏற்கனவே 2 முறை எம்பியா இருந்தாங்க, கொடுக்கலன்னு கோவம் வரலாம். ஸோ தயாநிதிக்கு கேபினெட் கொடுக்காமல் தனி MOS அமைச்சர், அதாவது ராஜாங்க அமைச்சர், ஆமா தனி பொறுப்பு அப்படின்ற ஒரு, அதுக்கு மேல கேபினெட் இருக்க மாட்டாங்க, ஜூனியர் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க, ஜூனியர் யாரா இருக்கலாம், ஆனா ராஜாங்க அமைச்சர் தனி பொறுப்பு என்று கொடுக்கலாம் என்று திட்டம் வைத்திருக்கிறார்கள் தகவல். நான் கேட்கிறேன், ஆடு ஆடாவே இருக்கு, தலைக்கறி அப்பா கேட்ட கதையா இருக்கு. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலைக்கறி எனக்குன்னு அப்பா கேட்டார், அந்த மாதிரி இருக்கு. சரி, டிஆர் பாலு 80 வயது தாண்டிடுச்சு, பலமுறை மத்திய அமைச்சர், கேபினெட், 2-3 பெரிய போர்ட்போலியோலாம் வச்சுட்டாரு. அவரும் இந்த முறை சண்டை போடுறாரு. ஏன்னா அவருக்கு பையனுக்கும் பெரிய அமைச்சர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்ல. ஏன் அவரும் ஒதுங்க மாட்டாரா? திமுக தலைமை டிஆர் பாலுவுக்கு கேபினெட் கொடுக்காம இருக்குமா? அது பெரிய விவாதமாகவும் பெரிய சண்டையா கூட வரலாம். ஏனென்றால் அவர் நினைத்தால் கண்டிப்பா வாங்கி விடுவார். இந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை நம்ம எப்படி பேசணும், டிஆர் பாலுக்கு சீட்டே கொடுத்துருக்க கூடாதுன்னு பேசுறது நம்ம அதிகமா பேசியிருப்போம். ஆனா அவருக்கு சீட் வாங்கினார்ல, அவருக்கு என்ன பிரச்சனை, வயது அந்த பிரச்சனை. ஆனா விடுவாரா? ஒருவேளை ஆட்சி அமைந்தால் விட மாட்டார். அதனால ஏற்கனவே திமுகல இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது. திருச்சி சிவா ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு. தயாநிதிக்கு கேபினெட் கிடைக்குமா கிடைக்காதுன்ற விவாதமும் கிளம்பி இருக்குது. என்ன குட்டி கழித்து பார்த்தாலும் இந்த 1ஆம் தேதி கூட்டணி விஷயம் எல்லாம் பேசினாலும் இந்த கேபினெட் விஷயங்கள்லாம் பேசுவாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் திமுக அதீத ஆர்வமும் அங்கே ஆட்சி அமைந்து விட்டது போலவும், யாருக்கெல்லாம் கேபினெட், யாருக்கெல்லாம் MOS, எந்தெந்த ஜாதியின் அடிப்படையில் இணையமைச்சர் கிடைக்க போகிறது, இப்படியெல்லாம் ஒரு கற்பனை கலந்த விவாதங்கள்
ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்ல அந்த ஜாதிங்கும் போது டிஆர் பாலு, திருச்சி சிவா எல்லாரும் ஒரே ஜாதிக்குள்ள வந்துருவாங்கல்ல சார்? இல்ல அதுதான், இல்ல திருச்சி சிவா கிடைக்க நான் சொல்ல, அவர் நெருக்கடி கொடுக்குறாருன்னு சொல்றேன். அவர் கொடுப்பாருன்னு நான் சொல்லலையே. 2 பேரும் ஒரே சமூகம் தான். ஏன்னா காங்கிரஸ் கேபினட் கொடுத்தாலும் கடந்த முறை மாதிரி இந்த முறை கண்டிப்பா காங்கிரஸுக்கு கூடுதல் வாய்ப்பெல்லாம் கொடுத்தாகணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து கேரளா தமிழ்நாடுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தாதான் காங்கிரஸ் வந்து வளர்க்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா செல்வ பிறந்தை சொல்லியிருக்காருல, எத்தனை முறை நாங்கள் கையேந்தி நிற்பது, எங்க கட்சி வளர்க்க போறோம்னு சொல்றாரு. அதனால இந்த முறை காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் கடந்து பாஜக எப்படியான சூழலில் ஆட்சி அமைக்க போகுது? இதுக்கெல்ல பாஜகவுடைய சீட் நம்பர்ஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுல 400 இடங்களுக்கு மேல பெறுவோம் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அதே அண்ணாமலை சென்னையில் நடந்த இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல 330 இடங்கள் மேல பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 70 இடங்கள் குறைஞ்சிருக்கு சார். பாஜகவுடைய அந்த டோன் குறையுது நான் முதல் சொன்னேன் தெரியுமா? முதல் முறையாக ஒரு ஸ்தம்பிக்கிறது. யார் ஆட்சிக்கு வர போறான்னு தெரியல. ஆனா குறைந்தபட்ச ஒரு பாஜக வந்து 220 230 இடங்களை பெற்றுவிடும் நான் நம்புறேன். பல பத்திரிகையாளருடைய கணிப்பு இந்த முறை 200 210 கூட தொடாதுங்கிறாங்க. என்னுடைய கணிப்பு 230 240. நான் பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னா முதல் முறையாக பாஜக இப்படி இறங்கி வந்திருக்கிறது. நாங்கள் 230 40 இடங்கள் பிடிப்போம். எங்கள் கூட்டணி கட்சிகள் பலம், அதாவது ஆந்திராவில் தெலுங்கு தேசம், மகாராஷ்டிராவில் அஜித் பவாருடைய அந்த கட்சி, பீகார்ல ஐக்கிய ஜனதாதளம், கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம், இந்த கூட்டணி, அப்னாதல் உத்தரப்பிரதேசம், அசாமில் கனபரிஷித் சேர்த்தால் ஒரு 30 MP 35 MP வந்துடும். ஸோ எங்களுக்கு 240 வந்தால் 35, இன்னும் வந்து கூட்டணி கட்சிகளோடு 295 இடங்கள் பிடித்து விடுவோம் என்று டெல்லியில் புலம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அண்ணாமலை 330ங்கிறாரு. இப்போதான் பிஜேபி டோன் குறைஞ்சி மாறுகிறது. ஆனால் ஒருவேளை இந்த கூட்டணி இவங்கெல்லாம் இப்போ குறையுதுன்றாங்களே, காங்கிரஸ் இப்போ ஆட்சி பிடிக்கணும்னா குறைந்தது 150 180 இடங்கள் வந்தாதான் அந்த கூட்டணிக்கு வலிமை. வெறும் 120 இடங்கள் காங்கிரஸ் லீடர்ஸே 120 இடங்கள் தாண்டுவோமா? ஏன்னா கடந்த முறை 52, இந்த முறை 120 125 பிடித்தால் ஒன்றும் பலன் இல்லை. 150க்கு மேல் இடங்கள் பிடித்தால்தான் காங்கிரஸுக்கு மரியாதை, இந்தியா கூட்டணிக்கு மரியாதை. அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த முறை தான் கொஞ்சம் டோன் குறைச்சிருக்காங்க. அப்போ உண்மையிலே பாஜக இன்னும் குறையுமா? அண்ணாமலை 330 பேட்டியில் சொல்லியிருக்காருல்ல, அப்போ உண்மையிலே என்ன கிடைக்கும்? 210 200 தெரியல. நான் என்னோட கணிப்பு 230 240 கூட வந்துடும். அடிச்சு பிடிச்சு ஒரு 240 50க்குள்ள கூட வரலாம். மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகள் டைம் வாங்கி மிரட்டி உருட்டி கொண்டு வந்துடுவாங்க தான் நான் பலமுறை சொல்றேன். இதையெல்லாம் விட முக்கியமான ஸ்கூப் இருக்கு. என்ன சார்? ஆமா, கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகிறது. அதனுடைய பிரச்சாரம் வந்து இந்த மே 30ஆம் தேதி ஓய்வு பெற போகுது. மே 30 கடைசி நாள் பிரச்சாரம் முடித்து விட்டு மோடி அவர்கள் அடுத்த 5 மணி 5:01 கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வர போறதா தகவல். பொதுவா இமயமலைக்கு தானே சார் அவர் போவாரு? இமயமலைக்கு போவாரு எப்படி சொல்றீங்க? தியானம்லாம் இருப்பாரு. அது வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் 3 நாள் தவம் இருப்பதற்காக டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வருவதாக தகவல். எங்க கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் பண்ணார்ல, விவேகானந்தர் பேரே விவேகானந்தர் பாறைன்னு அது பெயரிடப்பட்டது. அந்த இடத்தில் 3 நாட்கள், அதாவது மே 30 31 ஜூன் 1 இந்த 3 நாட்கள் அங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்வதாக ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கிறது. இன்னும் உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்தவரை இந்த செய்தி ஊர்ஜிதமாகும். அவர் வருவார். அண்ணாமலை இன்னைக்கு நடந்த சென்னை அமைச்சகர கூட்டத்தில் உள்ள சொன்னாரான்னு தெரியல, சொல்லியிருந்தா வெளியே வந்திருக்கலாம். இந்த பேட்டியில் அவர் சொல்லலை, ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அந்த ரகசியத்தை இவர் உடைப்பதற்கு வாய்ப்பில்லை. டெல்லியிலிருந்து நேரடியாக எந்த பிரச்சாரத்தில் எந்த இடத்துல முடிக்கிறாரோ அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் நேராக மதுரை வந்து இல்லை சென்னை வந்து நேராக கன்னியாகுமரி போவார்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் மூலமாக 3 நாட்கள் தியானம் இருக்க போகிறார். அவருடைய தியானம் வெற்றி பெறுமா? இப்போதான் நான் சொல்லியிருக்காரு, நான் வந்து மனித பிறவி அல்ல, என் தாயாரின் வயிற்றில் நான் பிறக்கவில்லை, பரமாத்மா தான் என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வலிமை சேர்க்கும் விதமாக தவம் இருக்கிறார். எப்படி நரேந்தர் விவேகானந்தர் ஆனாரோ அதே மாதிரி. அதெல்லாம் விட்டுருங்க. எதுக்காக தவம் இருக்கிறார்? கன்னியாகுமரியில் அந்த பாறையில் 3 நாட்கள் தவம் இருந்து என்ன செய்ய போகிறார்? கண்டிப்பா இந்தியாவுக்குள்ள தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த 4 நாள் ஜூன் 4ஆம் தேதி கவுண்டிங், அந்த இருக்கிற 4 நாளும் இந்த பரபரப்பு இன்னும் அதிகமாகும். தன்னை சுற்றிய இந்திய அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு திட்டமா, இல்லை தியானம் மூலம் ஒரு சாதிக்க போவது என்ன ஒன்றும் தெரியல. எக்ஸிட் போல விடவும் இந்த பேச்சு தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா எக்ஸிட் போல்ல என்ன மாதிரி ரிசல்ட் வந்தாலும் அது வந்து அதை விட இது பெரிய டாக்கா இருக்கும். எல்லாம் கேமராலாம் யாரும் எடுக்க முடியாது, அவங்களே எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி டீம்லாம் இருக்கும், அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. நன்றி சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.